நமஸ்தே. பெரியவா சரணம். திருவிதாங்கூர் மகாராஜா தண்டோரா போட சொன்னார். அந்த தண்டோரா பக்கத்து தேசம் வரைக்கும்னு போய் கர்நாடகா வரைக்கும் போயாச்சு. அங்கேருந்து ஒரு பிராமணர் இதை கேட்டுண்டு சரி நான் வரேன் அப்படின்னு வந்திருக்கார். அந்த பிரம்மச்சாரி எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல மந்திர சக்தியும் நல்ல தைரியமும் நிறைஞ்சவரான ஒரு பிராமணர் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இந்த பிரம்மச்சாரி வராராம். இந்த ராஜாவினுடைய இந்த அரண்மனைக்கு வந்துட்டு விஷயம் என்னன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். ராஜா மறுபடி சொல்கிறார் அவருக்கு, இது வெறும் சொர்ண தானம் இல்லை, இது கூடவே அட்டாச்சாக உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குங்கிறத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறார். பண்ணிவிட்டு இவர் வாங்கிக்கிறதுக்கு தயாரானா இந்த பிராமணர் நான் ரெடி அப்படின்ட்டார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கேட்ட உடனே இவனுக்கு வியாதி போயிட்ட ஒரு ஃபீலிங். சரின்னு உடனே விதிவத்தா எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி தார வாத்து இந்த பிரதிமையை அவருக்கு தானம் பண்ணுறான். ஏன்னா இந்த பிரதிமை பொம்மைக்குள்ளே தானே இந்த கனகமும் இருக்குது, அதாவது தங்கமும் இருக்குது. இந்த பொம்மையோட தான் இவனுடைய கர்மரோகமும் சேர்ந்து அதிலே தான் ஆவாகனம் பண்ணியிருக்கு. அதனால் தாரவாத்து இந்த பொம்மையை தானம் பண்ணுறானாம். பண்ணின உடனேயே ராஜாவுக்கு உடனே அந்த க்ஷணமே இவனுக்கு வியாதி இவனை விட்டு போயிடுத்து அப்படிங்கிறதாக ஒரு பாயிண்ட் இங்கே சொல்கிறா பிரிவா. இந்த பிராமணர் என்ன பண்ணிட்டார், தானம் வாங்கின்ற உடனே கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தாராம் அந்த பொம்மையை. பார்த்த உடனே திடீர்னு ஒரு ஆச்சரியம் நடந்துதான் இந்த சபையில். அந்த பொம்மை அப்படியே இத்தனை நேரம் அப்படியே அச்சேதனமாக நின்றுட்டு இருந்த அந்த பொம்மை திடீர்னு தன் கையை ஒசத்தி இந்த 2 விரலையும் மடக்கின்னுட்டு இப்படி இந்த 3 விரலை அவன்கிட்ட காமிச்சுதான் இந்த பிரம்மச்சாரி கிட்ட. அந்த பிரம்மச்சாரி அதெல்லாம் முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறாராம். உடனே இந்த விரலையும் மடக்கின்ட்டு தான். இதெல்லாம் பெரியவா டிஸ்கிரிப்டிவாகவே எழுதியிருக்கா. மோதிர விரலை மடக்கிண்டு அடுத்து இந்த 2 விரலை காமிச்சுதான். அதுவும் முடியாது அப்படின்னாராம் அந்த பிரம்மச்சாரி. அப்புறம் இதையும் மடக்கிண்டு இப்படி ஒன்று கை காமிச்சுதான். சரி போனா போட்டோம், அது வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி ஒரு ஆன்சர் பண்ணுறார். இது இந்த எள்ளால் செய்யப்பட்ட பிரதிமைக்கும் அந்த பொம்மைக்கும் இந்த பிரம்மச்சாரிக்கும் நடுவில் சம்பாஷணையாக நடக்கிறது. இத்தனை நேரம் அசையாமல் இருந்த பொம்மை திடீர்னு உயிர் வந்து இப்படி விரலெல்லாம் ஆச்சு காமிச்சுட்டு இருக்கு. இவர் வேற பதில் சொல்லிட்டு இருக்கார். சுற்றி இருந்தவாளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, ஆச்சரியமா இருக்கு. சரி போனா போகிறது, அதுக்கு வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மனுஷர் சொன்ன உடனேயே அந்த பொம்மை நேராக அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்றுதான். அதுக்கப்புறம் திரும்பி அப்படியே ஸ்டேஷனரி ஆகிட்டு நகரவே இல்லை, அப்படியே நின்று போயிட்டு. மற்றவாளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்தது இங்கே அப்படிங்கிறா. இந்த ராஜாவுக்கு ஒரு பக்கம் வியாதி குணமான சந்தோஷம், இன்னொரு பக்கம் கண்ணு முன்னாடி இது என்னடா மேஜிக் மாதிரி என்னமோ நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மச்சாரியை கூப்பிட்டு கேட்குறார், என்ன நடந்தது இங்கே அப்படின்னா. அவர் சொல்கிறாராம், ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பொம்மையை கொடுத்தாலே அதுக்குள்ளே காலபுருஷன் ஆவாகனம் ஆயிருந்தார். உங்களுடைய கர்மாக்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு காலபுருஷனாக அதுக்குள்ளே ஆவாகனம் ஆயிருந்தது. அந்த காலபுருஷனை சேர்த்துன்னா நீங்கள் எனக்கு தானம் பண்ணியிருக்கேள். அதனால் நான் அதை முதல்ல பார்த்து மானசீகமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் வச்சுட்டு இருக்கிற மந்திர சக்தியில் உனக்கு எவ்வளவு கொடுத்தாக்கா நீ என்னை பாதிக்காமல் இந்த பொம்மையை விட்டுட்டு போவே அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அந்த காலபுருஷன் 3 வேளை சந்தியாவந்தனம், ஒரு நாளைக்கு திரிகால சந்தியாவந்தனம் இருக்கோ இல்லையா, அப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தினுடைய பலன், இந்த மந்திரங்களை இந்த அனுஷ்டானத்தை நம்ம பண்ணுறதுனுடைய ஒரே நாளில் இருக்கக்கூடிய 3 வேளையினுடைய பலனை எனக்கு கொடுத்தியானா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். எப்படிப்பட்ட ஒரு கர்மா, இந்த ராஜாவுக்கு குணமே ஆகாத அளவுக்கு உடம்பை அத்தனை பாடுபடுத்தின்னு இருந்த ஒரு கர்மா, அந்த காலபுருஷன் 3 வேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கூட நான் போயிடுறேன்னு தான். இந்த மனுஷர் அதெல்லாம் முடியாது, 3 வேளைலாம் சான்ஸே கிடையாது அப்படின்ட்டார். உடனே அது பரவாயில்லன்னு குறைச்சிட்டு 2ன்னு கேட்டுதான். 2னா என்ன, காலம்பரை சாயந்தரம் இந்த 2 சந்தியாவனுடைய ஒரு பலனை கொடு, போகிறோம். 3 வேண்டாட்டா 2 கொடு. அதுவும் நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு வேளையினுடைய ஒரு சந்தியாவந்தனத்தினுடைய பலனை கொடு, உதாரணமாக மாத்தியானிக்கான்னு வச்சுப்போம். அந்த ஒன்று வேணால் போனால் போகிறது, ஏன்னா எதுவுமே கொடுக்காமன்னா அது போகாதே, அது போகாமல் நம்மளை வந்து பாதிச்சுட்டுனா என்ன பண்ணுறதுன்னு ஒருவேளை சந்தியாவந்தன பலனை கொடுக்குறேன்னு ஒத்துண்டேன். அதனால அது சரின்னு உடனே அதை வாங்கிட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுத்து அப்படின்னாராம் இந்த பிராமணர். பெரியவா அந்த பாயிண்ட்ல சொல்றா, சந்தியாவந்தனத்துக்கு எப்பேற்பட்ட பலன் இருக்கு, எப்படிப்பட்ட ரோகம். இந்த ராஜாவுக்கு குணமே ஆகாது, எத்தனை ஜென்மாவனுடைய கடன் அவனுக்கு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு ரோகம், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமெல்லாம் சேர்ந்து ரூபமாக இங்கே நிற்கிறது. ஒருவேளை சந்தியாவந்தனத்தினுடைய பலனை வாங்கிட்டு இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு ஓடி போயிடுத்துன்னு சொன்னாக்கா, இப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த சந்தியாவந்தனத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இப்போது
இந்த ராஜாவும் சரி, இந்த சபையில் கூடியிருந்த அமைச்சர்கள் மக்கள் எல்லாரும் சந்தியாவந்தனத்துடைய பெருமையும் தெரிஞ்சுண்டு, இந்த பிரம்மச்சாரி ஒருத்தர் வந்திருக்காரு, இது வரைக்கும் அனாமதேயம் தான், அவருக்கு நம்ம பேரே வைக்கலை, பேரே சொல்லலை கதையில், அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, கடைசியில் அதை பார்ப்போம். அவருக்கு எப்பேற்பட்ட மந்திர சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாரும் தெரிஞ்சுட்டு அவரை ரொம்ப ஸ்லாகிச்சாலாம். ராஜாவுக்கும் குணமாயிடுத்து. குணமானது மாத்திரம் இல்லை, இங்கே வந்திருக்கிறவர் பார்த்தாக்கா இவர் பெரிய மேஜிஷியனா என்ன ஏதுன்னு ராஜாவுக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று தோணித்தான், இவர் ஏதோ சாதாரண ஆள் இல்லை, தெய்வமாக பார்த்து தான் இவர் இப்படி அனுப்பிச்சிருக்கார். அதாவது மகாபலி கிட்ட தானம் வாங்கிக்கிறதுக்கு வந்த வாமனமூர்த்தி மாதிரி இவர் இங்கே நமக்கு வந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தாலும். பெரியவா சொல்கிறான், ஏன்னா கேரள தேசம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் அவனுக்கு ஞாபகம் வரத்தானே செய்யும். மகாபலி வாமனருங்கிற கதையெல்லாம் வச்சு தானே இன்றைக்கும் அந்த ஓணம் கொண்டாடின்னு இருக்கா. அதே மாதிரி இவரை ஒரு வாமனமூர்த்தியாகவே அவனுக்கு தோணித்து அந்த நேரத்தில். ஏன்னா எப்படி அவன் கஷ்டப்பட்டு இருந்தான் ராஜாங்கிறது அவனுக்கு தானே தெரியும். அவன் வியாதியை போக்கி ஒரு தானம் வாங்கிட்டு அவன் வியாதியை நிற்கினவராக இவர் இருக்கார் அப்படிங்கும் பொழுது அத்தனை சந்தோஷப்பட்டார் ராஜா அப்படின்னு. அப்போ எல்லாரும் சந்தோஷமாச்சு, எல்லாரும் கொண்டாடுறா அப்படிங்கிற வரைக்கும் ஆச்சு. சரி, கதை இதோட முடிஞ்சுட்டான்னா இல்லை, என்ன சொல்கிறா அடுத்தது, இந்த பிராமணர் இருக்காரே தானம் வாங்கிண்டா சொல்லியோ, இதுவும் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி போகவும் போயாச்சு, தொந்தரவு இல்லை, நிம்மதியாக இருக்கலாமோன்னோ. ஆனால் எல்லாரும் கொண்டாடினாலும் இந்த பிராமணர் பிரம்மச்சாரிக்கு மாத்திரம் மனசில் திடீர்னு ஒரே கஷ்டமாக ஒரே வியாக்குலமாக போயிடுத்து அப்படிங்கிற பெரியவா. என்னன்னா, இவர் பண்ணிட்டு வர மந்திரங்கள் இருக்கே, அனுஷ்டானங்கள் இருக்கே, அந்த அனுஷ்டானங்கள் எல்லாமே சந்தியாவந்தன மந்திரங்கள் எல்லாமே லோகக்ஷேமார்த்தமாக பயன்பட வேண்டிய மந்திரங்கள். ஏன்னா ஒரு நாளும் நம்ம செய்யக்கூடிய இந்த அனுஷ்டானம் எல்லாம் லோகத்தினுடைய நன்மையை உத்தேசிச்சு, நம்ம ஒருத்தருடைய நன்மையை உத்தேசிச்சுங்கிறதே கிடையாது. அது இப்போ இந்த மனுஷருக்கு திடீர்னு மனசில் போத்தியமாச்சு. நினச்சாராம், என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்னு யோசிச்சாராம். ஏன்னா 2-fold மிஸ்டேக் அப்படிங்கிற பிரிவா, 2 விதமான தப்பு. ஒன்று, லோகத்துக்கெல்லாம் பயன்பட வேண்டிய இந்த மந்திரத்தை நம்ம ஒரு ட்ரெஷராக அது எல்லாத்தையும் சேஃப்கார்டு பண்ணி வச்சுட்டு ஒரு ட்ரஸ்டியாக தான் நம்ம இருக்கோம். இந்த பிராமணன் அப்படி ட்ரஸ்டியாக இருக்கிறோமோ லோகத்துக்கு தான் அதை விநியோகம் பண்ணியிருக்கணுமே ஒழிய ஒரு இண்டிவிஜுவலுக்காகனு தனியாக அதை நான் கொடுத்துருக்கவே கூடாது. அதுவே ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. இங்கே ஒரு இண்டிவிஜுவலுக்காக, இந்த ராஜாவுக்காக நான் அதை அந்த பலனை எடுத்து கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன். அதுவே ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ஏன்னா எனக்கே இதில் ரைட்டு கிடையாது, லோகத்துக்காகன்னு தான் நான் அந்த பவரை சேர்த்து வச்சுன்னு இருக்கேன். அது ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது, இதை கொடுத்தது போராதுன்னு சொல்லி இது வெறுமை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒருத்தர் வியாதி குணமாகறதுக்காகன்னு கொடுத்ததுக்கு பிரதிகிரகம் வேற வாங்கிட்டு இருக்கேனே, தானமாக அவர்கிட்டேருந்து வேற நான் நிறைய பணத்தை வாங்கிட்டு இருக்கேனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி வருத்தப்பட ஆரம்பிச்சாராம். ஏன் அது தப்பாக சொல்லியிருக்கு அப்படின்னா, இவர் யோசிக்கிறாராம், இந்த பிரம்மச்சாரி தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், நானே ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் கூட ஏதோ என் ஃபேமிலியை காப்பாற்றணும், குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆகார விஷயங்கள்லாம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம், ஒரு துளியூண்டுன்னு பண்ணியிருக்கலாம். அதை விட முக்கியமாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவன், கிரகஸ்தனாக இருக்கிறவன் அதிதி சத்காரம்னு தினம் தேடி வர அதிதிகளுக்கு எப்படியாவது போஜனம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவாது கொஞ்சம் ஏதோ பணம் வசதி வேணும்னு எதிர்பார்க்கலாம். அதை விட இன்னும் முக்கியமாக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் லோகக்ஷேமார்த்தமாக யாக யஜ்ஞாதிகள் நிறைய பண்ணணும், அதுக்காக ஏதோ கொஞ்சம் தனம் வேணும்னு அவன் சேர்க்கறதுல கொஞ்சமாவது ஒரு நியாயம் இருக்கு. எப்படி பாருங்க, கிரகஸ்தன்னா இந்த 3 காரணத்துக்காக மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம்னு சேர்க்கறதுன்னு. இந்த 3மே இல்லாத நான், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற நான், முதல்ல பணங்கிற விஷயத்த சேர்த்திருக்கவே கூடாதே. சாஸ்திரத்தில் என்ன சொல்றது, பிராமணனுக்கு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் ஐடென்டிட்டியாக தாரித்யம் தான் பிராமணனுக்கு சொத்துன்னே சொல்லியிருக்கு. அப்போ நான் பணங்கிற விஷயத்தை தேடியே போயிருக்கப்படாது, சாதாரணமாகவே சேர்த்துருக்கப்படாது. இப்போ இந்த வியாதிக்கு இது எக்ஸ்சேஞ்சாக இப்படி ஒரு காம்பன்சேஷனாக நான் அவர்கிட்டேருந்து பிரதிகிரகம் வாங்கினது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இந்த பிராமணர் யோசிக்கிறார். இப்படி இவர் யோசிக்கிறதுக்கு காரணமும் இந்த சந்தியாவந்தனத்துடைய மந்திரங்கள் தான் சொல்லணும். ஏன்னா சமீபமாக நம்ம பார்த்தோமே, இந்த சந்தியாவந்தன மந்திரத்திலேயே சூரியன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக இருந்து என்னத்தை சொல்லி கொடுக்குறாருங்கிறத பார்க்கும் பொழுது, இந்த தியாகம் அப்படிங்கிறதையும் சொல்லி, லோகக்ஷேமம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, ஜெகதானந்த ஹேத்துவாக அவர் தான் இருந்துட்டு எப்படி எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வரார் அப்படிங்கிறத சொன்னோம். அதே தான் சூரியன் சொல்லி கொடுத்துன்னு வராருங்கிறதுனால இந்த பிராமணருக்கு மனசில் இதெல்லாம் தோணி போயிடுது. அப்படி முன்னாடியே தோணிருக்கலாமே சார்னு நம்ம யோசிப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, சுவாமியினுடைய லீலை. இவருக்கு கொஞ்சம் லேட்டாக இந்த ஞானோதயம் வருது. அப்போ இதை யோசித்த உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். பெரியவா சொல்கிறா, இந்த ராஜாவினுடைய தேகத்தில் இருந்த வியாதி போகணும்னு இவர் இதெல்லாத்தையும் வாங்கிட்டு, தானத்தை வாங்கிட்டு
இதை பற்றி யோசிச்சே இவருக்கு மனோவியாதி வந்துடும் போல இருந்தது. அந்த அளவுக்கு இவருக்கு மனசு கஷ்டம் இந்த பிராமணருக்கு அப்படிங்கிற. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஏதாவது பண்ணி ஆகணும். ஒரு தீர்மானம் பண்ணிட்டாராம். நிச்சயமாக இப்படி பிரதிகிரகம் வாங்கினது ஃபஸ்ட்டு தப்பு. அதாவது இந்த அவர்கிட்ட தானமாக இத்தனை ஸ்வர்ணம் வாங்கினோமே, இந்த ஸ்வர்ணத்தை ஏதாவது ஒரு வழியில் லோகக்ஷேமார்த்தமாக நம்ம செலவு பண்ணிடணும். அட்லீஸ்ட் அந்த விதத்திலேயாவது நம்மளுடைய இப்போ வாங்கின்ற பாபத்தையும் குறைச்சி ஏதோ கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துன்றதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கன்க்ளூஷன் டிசைட் பண்ணிட்டார். ஏதோ ஒரு சோஷியல் காஸ்க்கு நம்ம இதை செலவு பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு எந்த ஒரு கேட்டகிரியா எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறது, என்ன செய்யலாம் இந்த பணத்தை வச்சுட்டு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாராம். யோசித்து பார்த்தார், ஒன்றும் பிடி கிடைக்கல, என்ன செய்யறது. அப்புறம் முடிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்தாராம். இது நம்மளால் யோசித்து செய்யக்கூடிய விஷயமா தெரியல, ஏன்னா பணமும் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் இப்படி கரெக்டாக இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, சரியான விதத்தில் சமூகத்துக்கு சேர்க்கறதுன்னு சொன்னால் ஒருத்தர் தான் நமக்கு வழிகாட்ட முடியும். அந்த ஒருத்தரை தேடி போயிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டவராக இங்கேருந்து மலையாச்சலம்னு சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு, மலைய பர்வதம் மலையாச்சலம்லாம் சொல்கிறோமே, அந்த மலைக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு தீர்மானத்தை பண்ணிட்டாராம். ஏன்னா அங்கே தான் இவருக்கு வழிகாட்டக்கூடியவராக ஒரு கைடு இருக்கார். அந்த கைடு தான் இதுக்கு ஆப்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பார், சரியான வழியை அவர் தான் காட்டுவார் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு மலையாச்சலத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறார். அப்போ கிளம்புறார். போகிற வழியில் சொர்ணம் இவ்வளோ கொடுத்துருக்கானே, தோரம்பருப்பு மணி மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்கானோ இல்லையோ, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு மலையாச்சலத்துக்கு தூக்கின்னு எங்கே போகிறது. அதனால் போகிற வழியில் முதல்ல அம்பாசமுத்திரம்னு ஒரு ஊர் இப்போவும் இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் இவருக்கு தெரிஞ்ச குருக்கள் ஒருத்தர் இருக்கார், ஒரு சிவன் கோயில் குருக்கள். முதல்ல போகிற வழியில் அந்த குருக்கள்கிட்ட அந்த ஒரு மூட்டை நிறைய அந்த தோரம்பருப்பை கொடுத்துட்டு மலையாச்சலத்தை நோக்கி போகிறார். அங்கே யாரை பார்க்குறாருங்கிற சமாச்சாரத்தை நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசர்.